அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பண்ண பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இதுமாதிரி ஸ்கூட்டரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்கூட்டருனா ப்ளஷர் பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ப்ளஷரில் ஸ்கூட்டரை பற்றி ஒரு டோட்டலாக ஒன்று என்ன பிரச்சனைனா பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல கீர் பாக்ஸ் ஆயில் லீக் நிறைய பார்த்துருப்பீங்க. எங்கே ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போனாலும் அந்த கீர் பாக்ஸ் ஆயில் லீக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் சொல்லுவாங்க அது. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாகவே காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ஒரு கீர் பாக்ஸில் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஆயில் சீலில் வர பேரிங் எப்படி மாற்றணும் வந்து அந்த வீடியோ காமிக்க போகிறேன். இது வந்து எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஹோண்டாலும் சரி, யமஹாலும் சரி, ஹீரோலும் சரி, எல்லாமே இந்த கீர் பாக்ஸ் ஆயில் லீக்கு ஒரே மாதிரி மெத்தட் தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வண்டியில் பார்த்தீங்களா இவ்வளோ கீர் பாக்ஸு பேரிங் இருந்து ஆயில் லீக் ஆகுது. இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, வண்டி உடம்புது ஃபுல்லாக பிரேக்கு ஜாம் ஆகிற மாதிரி நாய்ஸ் வருது. இப்போ பார்த்தா வீல் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் வண்டி ஓட்டும் போது என்னாகும், வீல் அப்படியே பிடிச்சிக்கும், டைட்டாக இருக்கும், அப்படியே பிரேக்கு ஜாம் ஆகிற மாதிரியே இருக்கும். அது என்ன மேட்டர்னா, இதில் வர கீர் பாக்ஸ் பேரிங்கு, கீர் பாக்ஸ் ஆயில் சீல் மாற்றணும். ஸ்கூட்டருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இப்போ கீர் பாக்ஸ் பேரிங் எப்படி மாற்றணும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம், எதுங்களா ஆயில் லீக்கலாம். இப்போ நம்ம வண்டி இது மேக்ஸ்ட்ரோ, ஓகேவா? மேக்ஸ்ட்ரோ, டூயட்டு, ஹோண்டா ஆக்டிவ் எல்லா கம்பெனியும் இந்த கீர் பாக்ஸ் பேரிங்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்கூட்டி பெப்புக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிக்கரை கட்டுறோம். கிக்கர் ஷாஃப்ட்டு, கிக்கர் கேஸு, ஓகேங்களா? இது 8ஆம் நம்பர் போட்டு வரும். இந்த கேஸெல்லாம் கட்டு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன், அதனால் கட்டுறதை காமிக்கிறேன். இப்போது ஓகே, கிக்கர் கேஸை நம்ம கட்டுறோம். இப்போ நிறைய பேர் ப்ளஷர் வண்டி கேட்டிருந்தாங்க, அதுவும் இதே தான், சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஷரை பற்றி போட்டிருந்தாங்க, ஸ்கூட்டரை பற்றி, அதுதான். ஓகே, இப்போ இந்த கேஸை நம்ம கட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வீல் நட்டை டைட் பண்ணிட்டு நம்ம வீலை வெளில எடுத்துக்கணும். வீல் நட்டு அந்த சைடு இருக்கும், வீலை கட்ட வேண்டியதான். கட்டினாவே உங்களுக்கு ஈஸியாக வீல். ஓகே, நம்ம இந்த சைடு பார்த்தாவே தெரியும், இந்த கிக்கர் ஷாஃப்ட் வந்து லைட்டாக ஷேக் இருக்கும். இது இந்தமாதிரி ஷேக் பண்ணி பார்த்தாவே பேரிங்கு கண்டிப்பாக வீக்காக இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போய்ட்டு நம்ம கிளச்சை கட்டணும், ஓகேங்களா? வீலை கட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சைடு போய் கிளச்சை கட்டணும். ஓகே, இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னாவே கிளச்சு கட்டுறதுக்கு 19ஆம் நம்பரு நெட்டு வரும். இதுமாரி புள்ள வச்சு தான் நம்ம கட்டணுமே, டேமேஜ் பண்ணாதீங்க. 19 ரிங்ஸ் வச்சு நெட்டை லூஸ் பண்ணிட்டு கேட்டுருங்க. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க கீர் பாக்ஸ் பேரிங்னா ரொம்ப கஷ்டம்ட்டு. எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக தான் இருக்கும். கிளச்சு ஷூவை நம்ம வெளில தர்றோம், அப்படியே பெல்ட்டோடு மொத்தமாக வெளில தருங்க, ஓகேவா? இப்போது இங்கே தான் ஆயில் லீக்கு இருக்குதுங்களா? இப்போ இந்த கேஸை நம்ம கட்ட போகிறோம். பிரேக் நட்டை லூஸ் பண்ணிடுங்க, ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி வெளில வச்சுருங்க. ஓகே ஓகே, பிரேக் ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக 10ஆம் நம்பர் போல்ட் இருக்கும், ஓகேங்களா? அதை நம்ம கட்டி விளையாடுவோம். ஒன்று, ரெண்டு, மூணு போல்டு, ஓகேங்களா? கீழே இருக்கிறதையும் போல்ட்டையும் கட்டணும். இதுதான் கீர் பாக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த 3 போல்ட்டு கட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த கீர் பாக்ஸ் வரணும். நீங்கள் இதெல்லாம் வெளில பண்ணால் ரேட்டு ஓவராக கேட்பாங்க, கீர் பாக்ஸ் பிரிக்கிறோம் அப்படி இப்படின்ட்டு. டூல்ஸ் இருந்தாவே நம்ம சிம்பிளாகவே ஆயில் சீலு, பேரிங்கி, கேஸ்கெட்டு, இது மிஞ்சி போனால் ஒரு 200 300 முடியாது, ஓகேவா? ஓகே, கட்டு நான் பார்த்துருப்போம். இது உள்ளே 3 போல்டு வரும், ஓகேங்களா? உள்ள கேஸில் 3 போல்டு, வெளியில் 4, ஓகேங்களா? எல்லாம் 10 போல்டு தான் வரும். இது லைட்டாக இதுமாரி தட்டினாவே கியர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆகுது. இப்படி ஓப்பன் ஆனோன்னா கியர் பாக்ஸில் இருக்க ஆயில் தான் வெளில எடுத்துடலாம். லைட்டாக செக் பண்ணாவே ஈஸியாக நம்ம வெளில எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக வெளில எடுத்தாச்சு.
ஓகே, இதுதான் கியர் பாக்ஸ்ன்றது. இந்த வீல்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. நம்ம இப்போ மாற்ற போகிறது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆயில் சீல் வந்து பேரிங் போகிறது. பிரேக் ஷூ தனியாக கட்டி எடுத்துங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரிங் தான் மாற்ற போகிறேன் இப்போது. அந்த ஆயில் சீல் இதை மாற்றினவே அந்த பிரேக் ஜாம் வராது உங்களுக்கு, ப்ளஸ் ஆயில் லீக்கும் ஆகாது. ஓகே, மற்றபடி பார்த்தா இங்கே பாருங்கள், உங்கள் சைடில் ஷாஃப்ட் ஒன்று இருக்குது, 2 பேரிங் இருக்குது, 3 பேரிங்கு. இந்த பேரிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. முக்கியமான பேரிங்கு நான் அந்த கேஸில் காமிச்சேன், அதான் கீர் பாக்ஸ் பேரிங்கு, ஆயில் சீல். அது 2 போனால் தான் கண்டிப்பாக வீல் ஜாம் ஆகும் உங்களுக்கு. அதனால் இதை மாற்ற வேண்டாம். ஆனால் இந்த மாற்ற முடியாது. இந்த கேஸ் கட் எல்லாமே நம்ம எடுத்துடணும், புது கேஸ் கட் தான் போடணும். ஓகே, இந்த பேரிங் எப்படி தட்டி எடுத்து எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக தட்டுங்க, கேஸில் போடாத மாதிரி. ஓகே, இப்போ பேரிங் எடுத்தாச்சு. இந்த பேரிங் தான் போயிட்டுருக்கு. இதுங்களேன், இது ஷேக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இந்த பேரிங் ஷேக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு, பேரிங் போயிட்டுருக்குது. இந்த ஆயில் சீல் தான் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால தான் ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. இந்த ஆயில் சீலாக மாற்றிடலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் புது பேரிங்கு. புது பேரிங், அந்த ஆயில் சீல். ஓகேவா? இதான் மாட போகிறோம். இது ஏற்கனவே போனது. இதெல்லாம் இந்த பேரிங் எப்படி போச்சுன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு மாதிரி அப்படியே பிடிக்கும். அது ஷேக் பண்ணாவே அந்த பேரிங் உள்ளே ஆடும். அதனால தான் நம்ம பேரிங்கை மாற்றுறோம். இது பேரிங் அந்த ஆயில் சீலை மாற்றுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேரிங் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை நம்ம ப்ராப்பராக செம்மையாக க்ளீன் பண்ணோம். அதை உள்ள டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி பெட்ரோல் போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். கேஸ் நல்லா க்ளீன் பண்ணால் தான் நம்ம வேலை செய்யதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பளிச்சுன்னு அந்த வேலை செய்கிற சுத்தமாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷை வச்சு பெட்ரோல் போட்டோ இல்லை கிருஷ்ணாவில் போட்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஓகே, இது பாருங்கள், இந்த கீர் பாக்ஸு ஃபுல்லாக நம்ம பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம புதுசு மாதிரி இருக்குல்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேரிங்கு இந்த ஷீல்டு பக்கம் வருதில்ல, ஒரு சைடில் ஓப்பன் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம இந்த சைடில் கரெக்டாக இப்படி வச்சு இந்த கேஸில் தட்டினாவே அழகாக உள்ளே போய்டும். இது அப்படியே மேலே தட்டினாவே உள்ளே போய்டும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆயில் சீலை மேலே நம்ம வைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பேரிங்கை உள்ளே வச்சிட்டோம். இது சின்ன டூல்ஸ் வச்சு நீங்களே வச்சு தட்டினாவே இந்த டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக தட்டினாவே இது உள்ளே போய்டும். இது நீங்கள் தட்டினாவே அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ஆயில் சீலை வைக்கணும். அந்த ஆயில் சீலை எப்படி வைக்கணும் பாருங்கள். ஓகே, இந்த ஆயில் சீலை வந்து இந்த கேப் இருக்க பக்கமாக மேலே வரணும். ஓகேவா? அந்த சைடு உள்ளே போயிடணும். இந்த ஆயில் சீல் வந்து அப்படியே கையால் தான் அழுத்தணும். ஓகேங்களா? இதுக்கெலாம் நம்ம டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்தமாரி கையிலே ப்ரெஸ் பண்ணாவே ஈஸியாக போய் கரெக்டாக செட் ஆகிடும். இது ரொம்ப உள்ளே போகக்கூடாது. கரெக்டாக இது மேலே பாருங்கள், இது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இருந்தாவே ஓகே. இந்த ஆயில் சீல் திருப்பி இந்த ஆயில் சீல் போட்டிங்கன்னா திருப்பி இந்த ஆயில் லீக்கே வராது. பிரேக்கும் ஜாம் அதுமாரி இருக்கும். ஓகேவா? பேரிங்கு இந்த சைடு வெளில தெரியணும், ஷீல்டு சைடு. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே கேஸில் மாட்ட வேண்டியதான். இப்போ உள்ளே பார்த்தோங்களா, அந்த கேஸ் கட்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி க்ளீனாக ஃபுல்லாக கேஸ் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஷாஃப்ட் ஆகணுன்னா நம்ம உள்ளே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பேரிங்னா இந்த பெரிய ஷாஃப்ட் வரும். அடுத்த செகண்ட் இதில் வந்து இந்த சின்ன ஷாஃப்ட் ஒன்று. இது கரெக்டாக உள்ள ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இந்தமாதிரி செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணிட்டு இதுமாரி சுற்றி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட்டை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இந்த கேஸ் கட் ரேட்டே நான் 26 ரூபா அப்படி தான் இருக்கும். ஒரு 30 ரூபாக்குள்ளே இருக்கும் ஒரிஜினல் கேஸ் கட்டு. ஓகே, டபுள் பின்லாம் கரெக்டாக போட்டு நம்ம மாட்டணும். ஓகே, டபுள் பின்னு கீழே ஒரு டபுள் பின் வச்சதுங்களே, கீழே டபுள் பின் வச்சாச்சு. அப்படியே இந்த கேஸ் கட்டை கரெக்டாக ஒன்று 2 வாட்டி செக் பண்ணி மாட்டோம். கேஸ் கட்டை திருப்பி மாட்டாதீங்க. இப்போ கேஸ் கட்டு கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் எடுத்து அப்படியே மாட்ட வேண்டியதான். முக்கியமான விஷயம், இந்த கீர் பாக்ஸ் மாட்டும் போது இதுக்கு மேலே இந்த டியூப் ஒன்று வரும், ஓஸ் ஒன்று. இதை வந்து கரெக்டாக நம்ம லாக் பண்ணி கண்டிப்பாக அதை மறக்காமல் போடணும். இதை மறக்காமல் நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி மண் எல்லாமே உள்ளே போய்ட்டு திரும்ப கீர் பாக்ஸ் எல்லாமே ஜாம் ஆகிடும். ஓகேவா? இந்த ஓஸு கண்டிப்பாக போட்டாகணும். இப்போது அப்படி எடுத்து மாட்ட வேண்டியதான்.
ரொம்ப ஃப்ரீயாகவே செட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சைடு போய் நம்ம போல்டு போட வேண்டியதான். நம்ம காட்டணும் பார்த்தீங்களா, அந்த 7 போல்டு 10 போல்டு அந்த பக்கம் போய் மாட்ட வேண்டியதான். இந்த சைடும் கேஸும் பார்த்தீங்களா இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும். நல்லா பெட்ரோல் போட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணாவே பக்கா க்ளீனாக இருக்கும். ஒரு லென்த்து போல்டு இந்த சைடில் வந்துச்சு, ஸ்டார்ட் போல்டு கீழே வரும், அதுக்கு மேலே ஒரு போல்டு, மொத்தம் 3 போல்டு உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கீர் பாக்ஸில் 4 போல்டு வரும். எல்லாமே 10 தான். ஓகேங்களா, பத்தாம் நம்பர் 8ஆம் நம்பர் டியூப்பில் இருந்தாவே போகிறோம். இந்த வேலையை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஆப்போசிட் மாதிரியே போடுங்க. அப்போ தான் கேஸ் கரெக்டாக போய் உட்காரம் உள்ளே போய்ட்டு. இதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம கீர் பாக்ஸ் ஆயில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, போர்டெல்லாம் 1-2 வாட்டி செக் பண்ணுங்கள் எல்லாமே டைட்டாக இருக்கான்ட்டு. ஓகே, இப்போ எல்லாமே ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்து ஷூ பெல்ட்டையும் மாட்டிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த பெல்ட்டை உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் ஷாப்பில் இந்த ஷூ அப்படியே ஷேக் பண்ணி உட்கார வச்சிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக போய் உட்காந்துதுன்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் ஷூக்கு மேலே இருக்க கப்பை போட்டு இதுமாரி ஃப்ரீயாக இருக்கணும். இதுமாரி சுற்றி பாருங்கள். ஒரு வாஷர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த நெட்டு ஒன்று 19. ஓகேவா, இது ஃபுல் டைட்டில் இருக்கணும். இது இந்தமாரி டூல்ஸ் வச்சு தான் நம்ம டைட் பண்ண முடியாது. ஓகே, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. டைட் பண்ணிட்டு இந்தமாரி வீலை சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் கிக்கர் கேஸை மாட்ட வேண்டியதான். ஓகேவா, மறக்காமல் எல்லா போல்டும் கரெக்டாக போடுங்க. இதுக்கு வர்றது எல்லாமே 8ஆம் நம்பரு போல்டு தான். ஓகே, எல்லா போல்டையும் டைட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிக்கர் கிரீஸிங்கு க்ளட்ச் ஷூ க்ளீன் பண்ணுறதுலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது கீர் பாக்ஸ் பேரிங்கு, கீர் பாக்ஸ் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த ஆயில் சீல் எப்படி மாற்றம் தான் இந்த வீடியோ நம்மளுக்கு. ஓகே, எல்லாம் டைட் பண்ணியாச்சு. இப்போது ஓகே, இந்த சைடு வந்து அப்படியே நம்ம பிரேக் ஷூவை மாட்ட வேண்டியதான். ஓகே, பிரேக் ஷூ மாட்டியாச்சு. இப்போ வீலை மாட்ட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா வீல் எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு. இந்த கீர் பாக்ஸ் ஆயில் சீல் போச்சுனாவே இந்தமாரி வீல் ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். இதை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ட்ரம்மில் வந்து எம்எல் ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு மாட்டினா தான் கரெக்டாக இருக்கும். எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பிரேக் ஷூக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக கட்டி க்ளீன் பண்ணணும். ஓகே, இந்தமாரி வீலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஓகேங்களா, எம்எல் ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிருக்கோம். இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பெட்ரோல் போட்டு. ஓகே, இப்போ நம்ம வீலத்தை மாட்ட வேண்டியதான். கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சு மாட்டணும். கரெக்டாக வீல் ஷாப்பில் கரெக்டாக வரும். ஓகே, அவ்வளோதாங்க. ஒரு வாஷர் போட்டு நெட்டை போட்டு பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் டைட் பண்ணாவே இந்த வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம கீர் பாக்ஸ் ஆயில் எப்படி போடுறோன்னு காமிக்கணும். ஓகே, இதுமாரி ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னாவே நம்ம பிரேக் இது இருக்குல்ல கேபிள், பிரேக் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஸ்ப்ரிங்கை மேலே போட்டு கேமரா கரெக்டாக அந்த புஷ்ஷை வச்சுட்டு பண்ணுறது எல்லாமே ஒரே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் கஷ்டமாக கிடையாது. ஓகேங்களா, ஆனால் கரெக்டான ரூல்ஸை வச்சு நீங்கள் பண்ணாவே கரெக்டாக இருக்கும் அது. ஓகே, இப்போ இந்த ஆயில் லீக்கெலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, க்ளீனாக இருக்கு. இப்போ வண்டியில் வந்து சுத்தமாக கீர் பாக்ஸு ஆயில் இருக்காது இப்போது. ஏன்னா நம்ம கைட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு கரெக்டாக நம்ம கீர் பாக்ஸ் ஆயில் போடணும். இதில் முக்கியமாக பாருங்கள், இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆயில் போடணுன்ட்டு. 120 ml. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீர் பாக்ஸில் 120 ml போட்டால் போகிறோம். கீர் பாக்ஸ் போல்டு கேட்டதுக்கு இந்த 12 நம்பர்
கீழே இருக்க போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆயில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த போல்ட் இது ரெண்டுத்தையுமே கட்டிங்க கையில். சரிங்க. இப்போ நம்ம கேனில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது கரெக்டாக அதில் ப்ரெஸ் பண்ணாவே இந்த சைடு வந்துட்டுங்களா, இந்த பக்கம் போல்ட்டை போட்டுருங்க. இந்த பக்கம் வரத்துக்காக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆயிலை ஃபில்அப் பண்ணுறோம். இந்தமாரி கேன் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, கேன் நல்லா இருக்குன்ட்டு. இந்தமாரி கூட நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் வேஸ்ட்டான கேனை வச்சுன்னு டியூப் போட்டு இந்தமாரி கேனை வச்சுருந்தாவே நீங்கள் செயின் லூப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஆயில் வரதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுட் ரெஸ்ட் அதுக்கெலாம், அதுக்கும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இப்போ வந்து கரெக்டாக பார்த்துங்க, இது வந்து நம்ம கீர் பாக்ஸ் ஆயிலை வெளில எடுக்கிறதுக்காக தான் இது. இது ஆயில் செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணால் இந்த போல்ட் இருக்குல்ல, இந்த போல்டு தான் ஆயில் எவ்வளோ செக் பண்ணணும். இந்த போல்டை கட்டினாவே ஆயில் வந்து வெளியில் வரணும். இதுங்களா ஆயில் வருது. ஓகே, அதுமாரி ஆயில் வெளில வந்துச்சுனாவே ஓகே, கீர் பாக்ஸில் ஆயில் கரெக்டான லெவலில் இருக்குது. ஓகே, ஆயில் வரலன்னா நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம் அதை. ஓகேவா, டாப்அப் பண்ணும்போது ஆயில் வெளியில் வந்து இருந்துச்சுன்னா அப்படியே போல்ட்டை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ கீர் பாக்ஸ் ஆயில் லீக்கும் எல்லாம் பண்ணியாச்சு. கீர் பாக்ஸ் ஆயில் லீக் ஆயிலும் போட்டாச்சு. ஓகே, இதே நீங்களே பண்ணுறதா இருந்தால் இதுவும் ஒரு ½ ஹவரில் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போது நம்ம கீர் பாக்ஸ் பேரிங்கு ஆயில் சீல் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ அந்த பிரேக் ஜாம் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் வராது இப்போ இனிமேல். ஓகே, நீங்களே வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், கரெக்டான ரூல்ஸை வச்சு கேட்டுங்க. ஓகேங்களா, வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டான டூல்ஸை வச்சுன்னு கேட்டுங்க. கரெக்டான டூல்ஸ் இருந்தாவே எல்லா வேலையும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. 1-2 வாட்டி பாருங்கள். உங்கள் நம்பருக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க.